ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்கிறது, ரொம்ப எனக்கு உற்சாகமாக இருக்குது. ஆனால் சந்தோஷம் வந்து ஜிஆர் வந்து 50% ஆனோன்னு சந்தோஷமாயிடுவேன். சார், இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், அந்த முதல் இடத்தை தக்க வைக்க என்ன மாதிரி நடவடிக்கைகள் முதல் இடத்தை தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தோமோ அதை ஒழுங்காக திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து ஒரு நாள் கூட தளராமல் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டைம் டு ரிஜாய்ஸ், நாட் டு ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதை நம்ம வந்து கண்டினியூஸாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே போகணும். அதுதான் மெயின் இதில். ஏன்னா நிறையா இது சரியாக பண்ணியிருக்கோம், அதனால் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா அதே உற்சாகத்தோடு அதே ஃபிகரோடு அதே ஃபோர்ஸோடு அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். அதுதான் மெயின் இதில். நம்ம டிஆர்எஃப் ரேங்கிங் வச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம், இதில் இத்தனை பெராமீட்டர்ஸில் எங்களை எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. இத்தனை பெராமீட்டர்ஸுக்கு இவ்வளோ டேட்டா நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா பப்ளிக்காக இருக்குது. நாங்கள் இவ்வளோ நல்லது செஞ்சுட்டுருக்கோம். இந்த மாதிரியான எங்கள் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்குறோம். அது வந்து அப்போ வந்து அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே, இவங்க வந்து இன்னோவேஷனில் இவ்வளோ செய்கிறாங்க, இவ்வளோ அவுட்ரீச் இருக்குது, இவ்வளோ இன்க்ளூசிவிட்டி இருக்குது, இத்தனை ஆன்லைனுக்கு செய்கிறாங்க, இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க, இவ்வளோ ஃபண்டிங் வந்திருக்கு, எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இதில் தெரிஞ்சதுனால அவங்க வந்து நமக்கு மேலே அங்கே இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வரலாம், இன்ஸ்டியூட் எதுக்காக நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டியூட்டுக்கு என்ன கிரெடிபிலிட்டி தெரியறது இந்த என்ஏஆர்எஃப் ரேங்கிங் கொடுக்குறது. இந்த மினிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல நான் தான் போனேன். ஓவரால் ரேங்கிங் தான் முதல்ல கூப்பிட்டாங்க. அதில் நாங்கள் போய் முதல்ல வாங்கினேன். மூணாவது வாங்கிறது இன்னும் எத்தனை வாங்க போகிறேன் அப்படின்னாரு. இன்னும் ஒன்று வரும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நம்மளோட ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் பற்றி மென்ஷன் பண்ணார். நாட்டுக்கு இப்போ எல்லா கல்வி நிறுவனமும் நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை நிறுவனமும் அதுக்கு லாகின் பண்ணி அவங்க டேட்டா சப்மிட் பண்ணலாம். அதில் ஒன்றும் ஒரு எல்லோரும் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. பிற நாடுகளுக்கும் இதை எடுத்துன்னு போகணுங்கிறது எங்களோட ஆசை. இப்போ குறிப்பாக ஆஃப்ரிக்காவில் நாங்கள் கேம்பஸ் வச்சுருக்கிறதுனால, அதே மாதிரி அபுதாபியில் ஐஐடி டெல்லி வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த என்ஏஆர்எஃப் ரேங்கிங் நம்ம எடுத்துன்னு போகலாம். சார், இப்போ விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டை வந்து பிற ஐஐடி நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்த ஏதாவது திட்டம் வச்சுருக்குமா? அது என்ன இல்லை, அது அவங்கவுங்க டைரக்டர்ஸ் இருக்க வேண்டிய கால். இல்லை, என்ஐஎஃப்ஆர் ரேங்கிங்கில் அதில் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் அப்படி கிடையாது. இப்போ அதில் ஒன்றும் அந்த பேராமீட்டர்ஸ் இல்லை. இப்போ பட் அது ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா தெரியாது. பட் நாங்கள் ஒண்டி தான் இப்போ பண்ணியிருக்கோம். பல இன்ஸ்டியூட்ஸ் பண்ணினாங்கன்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வி நிறுவனம், சர்தார் பட்டேல் ரோடுக்கே இப்போ பெரிய பெருமை. லெஃப்ட்டு ரைட்லேயும் நமக்கு வந்து நேஷ்னல் லெவலில் நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். இப்போ சார், அடுத்த முக்கியமான இப்போ ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட திட்டம் என்னவாக இருக்கும்? ஃப்யூச்சர் வந்து இது இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸையும் ஒழுங்காக பாதுகாக்கணும். என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதை பாதுகாக்கணும். ஏன்னா 3 இயர் ஆவரேஜ், அதனால் கொஞ்சம் சோர்வு இருந்தாலும் அது வந்து இட் மே லீட் டு ப்ராப்ளம்ஸ். அதனால் அதை நம்ம பாதுகாத்துன்னு போகணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸு, ஸ்கூல் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதெல்லாமும் நாங்கள் மெயின்டைன் பண்ணி எடுத்துன்னு போகணும். தமிழகத்தில் சயின்ஸ்லாம் அத்தனை பேர் கொடுத்துருக்கோமே. நாங்கள் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் கொடுக்குறோம். அங்கே போய் நாங்கள் இப்போ கேம்பெயினும் பண்ணுறோம். எங்களுக்கு டேட்டா சயின்ஸ், பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ரெண்டுமே எந்த அளவு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அதுவும் நல்ல கோர்ஸ். அது படித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். அதில் நாங்கள் சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். என்ஐடி மாணவர்களுக்கு நம்ம ஏதாவது வாய்ப்பு திட்டமிட்டுருக்கோமா? என்ஐடியில் இப்போ கிட்டத்தட்ட எல்லா என்ஐடியோடையும் நாங்கள் வந்து எம்ஓஇ போட்டிருக்கோம். அதில் ஒவ்வொரு என்ஐடிலையும் ஃபைனல் இயரில் டாப் 10% பிரான்ச் வைஸ் அவங்க வந்து ஐஐடி மெட்ராஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு இயர் படிக்கலாம். இங்கே என்ஐடி தான் டிகிரி கொடுக்கும். பட் நாங்கள் இங்கே வந்து படிக்கலாம், எங்கள் கோர்சஸ் எடுக்கலாம். அதை தவிர ஸ்வயம் ப்ளஸ்லேருந்து அவங்க வந்து கோர்சஸ் எடுத்துக்கலாம்.